ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் கிரேவி, இறால் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நான் 3 பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, நல்லா பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம். இறால் என்னோட பெரிய இறாலாக வச்சுருக்கேன். அதனால் நான் வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு இறால் இருந்துச்சு. அதனால் 1 கப் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்களவு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதுவும் மசாலா கூடவே நல்லா வதக்கிக்கலாம். முக்கியமாக அடி பிடிக்கக்கூடாது. எந்த ஒரு டிஷ்ஷு நம்ம செஞ்சாலும் அடுப்பை சிம்லே இருக்கணும். நீங்கள் சிம்லே வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்தது நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. ரொம்ப கிரேவி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கூட நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா கிரேவி நல்லா வதங்கிட்டு பச்சை வாசம் போகிறதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்துலேருந்து பாதி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சப்பழம் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. அதனால நான் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு விட்டுரும். எண்ணெய் பிரிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்த்துடலாம். இறால் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெந்தாவே போதும். அதுக்கு மேலே இறால் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், ரொம்ப திக்காகிடும். அப்புறம் இது பெரிய இறாலாக இருக்கிறதுனால ரொம்ப திக்காக போயிடும், கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கடித்து சாப்பிடும் போதே. ஸோ அதனால் ஒரு 3 to 4 மினிட்ஸே போதுமான டைமு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மசாலாவை ஃபுல்லாக நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தண்ணி நல்லா விட்டுரும் இறால். இந்த ஸ்டேஜில் நம்ம விறுவிறுன்ட்டு நம்ம கிரேவியை நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தால் கிரேவி நல்லா திக்காயிடும். கொஞ்சம் திக்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அடக்கிடுங்க. இதுக்கப்புறமும் கிரேவி ஆற ஆற இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கஷ்டமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டே நம்ம செஞ்சிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் அழுத்துகிற அந்த ஒரு லைக் பட்டன் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.